இது என்னது? கையில ஏதோ பாத்திரம் எல்லாம் எடுத்துட்டு போற. இதெல்லாம் எங்க அம்மா வந்து சாப்பாடு கொடுத்த டப்பாங்க. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. இன்னைக்குதான் ஆக்சுவலி வந்து நான் பிரியா வந்து லைக் ஹோம்லி பிரியாவை பாக்குறேன். எப்பயுமே வந்து ரக்கடா செல்லம் அடக்கு அடக்கு ட்ரெஸ்ல இல்லம்மா, மனசுல இருக்கு. எங்க அப்பா என்னடி பக்தியா போய் திருநூறுலாம் வச்சுட்டு நான் சொன்னேன். அப்புறம் நீ எந்த சாமியை கும்பிட்டுட்டு குங்குமம் வச்ச? என் புருஷனை கும்பிட்டேன். ஐயோ எப்பா உலக நடிப்புடா சாமி. லெஃப்ட்ல பாருங்க, இது ஃபர்ஸ்ட் போஸ்டர் நம்ம தான். அடிப்பாவி எப்படி கண்டுபிடிச்சா? இது வேற போ, இப்படி தான் போணும். நாம போ. அதோ பாரு, நான் கண்டுபிடிச்சறேன். ஏடி அங்க தெரியல. பின்னாடி சைடுல இருந்து ஒரு பின்னாடில இருந்து எப்படி கண்டுபிடிச்ச? அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். சரி ப்ளீஸ் சொல்லு, நம்மளோட போஸ்டர் பார்த்தோன்னே நீ எப்படி ஃபீல் பண்ண? ரப பரப அரக்க. She is a fantasy. ஹாய் வணக்கம் மக்களே, வெரி வெரி குட் மார்னிங், ஹாவ் அ ஃபேண்டாஸ்டிக் டே. ஸோ லாஸ்ட் டே ஆஃப் திஸ் இயர் 2024 அண்ட் இன்னைக்கு இந்த vlog எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து நியூ இயர் ஈவெண்ட்காக கிளம்பிட்டு இருக்கேன். பெரம்பலூரில் இருக்கிற ஈவெண்ட்காக கிளம்பிட்டு இருக்கேன். சூப்பர் எக்ஸைட்டட் டு மீட் பெரம்பலூர் மக்கள். அண்ட் என் கூட வந்து உங்கள் எல்லாரோட ஃபேவரட் காவேரியும் வராங்க, லக்ஷ்மி பிரியாவும் வரா. ஸோ எஸ், இன்னைக்கு வந்து சூப்பராக இருக்க போகுது இந்த ஈவெண்ட். நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ எஸ், அதான் நான் வந்து கெட்டிங் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இங்கேருந்து கிளம்பணும். இங்கேருந்து கிளம்பி நெக்ஸ்ட் வந்து நம்ம காவேரி மேடமை போய் பிக் பண்ணணும். அங்கேருந்து எங்கள் அம்மாவை பிக் பண்ணணும். அதுக்கப்புறம் ஊருக்கு கிளம்பணும். ஸோ எஸ், நான் ரெடி ஆகிட்டு இருக்கேன். அங்கே தேவ் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த 2024 பற்றி சொல்லி ஆகணும். ஒரு அமேசிங் இயர். எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பியூட்டிஃபுல் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். முத்தழகு பண்ணிகிட்டு இருந்தேன், ஆனந்தராகம். அண்ட் இப்போது உங்கள் எல்லாரோட ஃபேவரட் மகாநதியும் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 2024 எனக்கு ஒரு அமேசிங் இயராக இருந்துச்சு. தேங்க்ஸ் டு காட் அண்ட் தேங்க்யூ மக்கள். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்னால தான் எனக்கு கண்டினியூஸாக ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபார் எவர் நான் இதுக்காக ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த நியூ இயர் ஈவெண்ட், நான் இந்த போகிற ஜேர்னி, அதை பற்றி தான் இந்த ஃபுல் vlogல நீங்கள் பார்க்க போகிறீங்க. A few moments later. எஸ், நாங்கள் 2 பேரும் ரெடி ஆயாச்சு. நானும் ரெடி ஆயிட்டேன். நாங்கள் 2 பேரும் தானே சொன்னேன். அப்படியா? நீ தனியா வந்து நானுன்னு அப்படியே சொல்றீங்க. இந்த 2024ஓட இன்னைக்கு லாஸ்ட் டே. எஸ். ஸோ அதனால நாங்கள் இப்போ வந்து எங்களோட ட்ரிப்புக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதனால போய் நெக்ஸ்ட் நம்ம லக்ஷ்மியை பிக் பண்ணிட்டு அப்படியே மோமை பிக் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியது தான். நான் ஓட்ட போறேன், நீ தூங்க போற. அப்புறம் என்ன? நான் தூங்க போறேன், இல்லை நான் vlog எடுக்க போறேன். போற ஒரு நாளைக்கு ஒரு பேகு, கையில 2 பேகு. இது சட்டை, இது டவுசர், இது செருப்பு. உங்க பேக் நான் காட்டுட்டா? ஒரே நிமிஷம். இது என்னது? கையில ஏதோ பாத்திரம் எல்லாம் எடுத்துட்டு போற. இதெல்லாம் எங்க அம்மா வந்து சாப்பாடு கொடுத்த டப்பாங்க. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. ஈவென்ட்கான ட்ரெஸ் வந்து அங்க ஒரு நெருக்க படா சைஸ்ல. அதுல வந்து டிஸ்க்ளைமர் போட்டுக்கணும். அதுல இருக்கிறது வெறும் என் ட்ரெஸ் மட்டும் இல்ல, நம்மளோட லக்ஷ்மி பிரியாவோட ட்ரெஸ்ஸும் கூட. அப்படியா? ஓ மக்களே, இந்த ஒரு குட்டியூண்டு பேக்கை தான் இவர் வந்து. ஆமா, இது என்ன அவ்வளோ பெரிய பேக்? அப்போ சி எவ்வளோண்டு பேக். இதை போய் இப்படி சொல். ஈவெண்ட்டுக்கெல்லாம் எல்லாரும் எவ்வளோ பெரிய பேக் எடுத்துட்டு போவோம் தெரியுமா? இது குட்டி கம்மி தான். போட்டு சாத்து ராயா ராயா. ஆஹா, இப்படியேதான் இந்த கண்ணாடி போட்டு ஃபுல் டிரைவும் பண்ண போறீங்களா? லாங் டிரைவும் என்ன பண்ண போறேன்? sunlight touching me. Already I am fire, getting wild fire. அப்பா வந்து பிரியா வந்தாங்களா, அதை எடுக்கலையா? இப்படி பிரியா உங்க திருமுகத்தை இப்படி வந்து காட்டுங்க. எவ்வளவு அடக்கமா. இன்னைக்குதான் ஆக்சுவலி வந்து நான் பிரியா வந்து லைக் ஹோம்லி பிரியாவை பாக்குறேன். எப்பயுமே வந்து ரக்கடா எப்பயுமே ஒரு 2 பேரை தூக்கி போட்டு அடிக்கிற மாதிரி வந்துட்டு இருப்பா. இன்னைக்கு வந்து ரொம்ப அமைதியா இல்ல, உச்சகட்டத்துல. நாங்க 2 பேரும் கோயிலுக்கு போகும்போது இந்த கெட்டப்ல தான் வருவா. இதுதான் எங்க கோவில் கேட்டு. ஆனா ப்ரீ நல்லா இருக்காடா இன்னைக்கு. தேங்க்ஸ். ஓம்பலியா அழகா. ஏய் என்ன இப்படி சாக்கா? நான் வந்து நானும் ப்ரீ மாதிரி வந்து அடக்க ஒடுக்கமா வந்துடுறேன். இந்த மாதிரி திருப்பி இன்னும் பொட்டு எல்லாம் வச்சு செல்லம் அடக்கு ட்ரெஸ்ல இல்லம்மா,
மனசுல அதை விட அவ இப்ப வண்டி ஏறினோட ஒண்ணு கேட்டேடி, அது மறந்துட்டேடி. அது நீ பக்தி. இவன் என்னடி பக்தியா போய் திருநூறுலாம் வச்சுட்டு நான் சொன்னேன், அப்புறம் நீ எந்த சாமியை கும்பிட்டுட்டு குங்குமம் வச்ச? என் புருஷனை கும்பிட்டேன். உலக நடிப்புடா சாமி. பக்திமான் கடவுள்னா புருஷன் தான். எப்பா முடியலப்பா. சும்மாடி எப்படியா சொல்லி பாக்கலாம்ல, நல்லா நீ இருக்கு. சொல்லிட்ட, சொல்லி பாக்கலாம் இல்ல சொல்லிட்டேன். அந்த கண்ணாடி எப்படி இருக்கு பாத்தியா? தெரியும், எக்ஸ்மேன் கண்ணாடி எப்படி இருக்கு? செம்மையா இருக்கு. 3000 ரூபாய் கண்ணாடில. குழந்தை பயப்படுது, வாய மூடாத்தா. எனக்கு ஒரு 5 minutes போகுதும், நான் குளிச்சிட்டு வரேன் எல்லாமே. இல்ல ஆக்சுவலா ஹியூமன் பீயிங்ஸ்லாம் காலையில எழுந்து சில பல விஷயங்கள்லாம் செய்வாங்க. சில பல விஷயங்களுக்கு நீங்க வந்து எக்ஸ்மேன், அதனால நீங்க அதெல்லாம் செய்ய மாட்டீங்க. ஸ்ட்ரைட்டா ஒரு மிஷின்குள்ளதே போயிட்டு வெளிய வந்துருவீங்க. இந்த அவமானம் உனக்கு தேவையா? சரி ஓகே गाइस, நான் போய் எங்க அம்மா பிக் பண்ணிட்டு வரேன், எனக்கு ரொம்ப பசிக்குது. அவங்க தான் ஆக்சுவல் வைபே. வெயிட் பண்ணுங்க. ஆமா, அவங்க என்ன ட்ரெஸ்ல வராங்க நான் பாக்குறதுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம என்ன ட்ரெடிஷனல், அவங்க பாரு கெத்தா வர போறாங்க. அவங்க வேற செம்ம எக்ஸைட்டடா இருந்தாங்க, அவங்க என்ன ட்ரெஸ்ல வராங்க நான் பார்க்கணும். A few inches later. ஆக்சுவலி ரொம்ப ஹைப் கொடுத்தோம்ல, அந்த எங்க மம்மிய பாருங்க. வேற லெவல் காஸ்டியூம்ல, வேற லெவல்ல. ஆனா இது எப்பயுமே வர சுஜாதாவா வந்திருக்கே மம்மி. சரி ஓகே, பயபக்தியா. மம்மி கோலாலாம் வெளில சூப்பரா போட்டிருந்தாங்க நியூ இயருக்கு. அத காட்டல. அதான் நீ எதுக்கு vlog கலர் கிரேடிங்லாம் பண்ணி யூடியூபரா? ஃபேக் டியூபர் நீ, யூடியூப் கிடையாது. இல்ல, நீங்க ஒரு யூடியூபர் மைண்ட் செட்டுக்கு இன்னும் செட் ஆகல. ஆமா, நான் யூடியூபர் இல்லங்க, இப்பதாங்க வந்துட்டு இருக்கேன். ஆரம்பிச்சிட்டீங்க, இனிமே நோட் பண்ணுங்க. கண்டிப்பாங்க, எஸ் நிச்சயமா. ஆல் தி பெஸ்ட். இந்த 2025ல பெரிய யூடியூபர் ஆகி ஒரு மாசத்துக்கு 1 கோடி சம்பாதிக்கிற யூடியூப். நம்ம வந்து BMW எல்லா காரும் வாங்குறோம். BMW, Porsche, Lamborghini, அப்புறம் என்ன Audi. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. எனக்கு இந்த கார்லாம் வேண்டாம், நானே ஜெட் தான் வாங்கணும். அதான் உங்களுக்கு உங்க வைஃபே இருக்காளே, அவன் ஜெட். அவர் என்ன சாதிக்கணும்? அவர் லைஃப்ல அவங்க வைஃப் அவன் இருக்காங்க. வந்து ஏஞ்சல், அவன் விங்ஸ் வச்சிருப்பான். ஏஞ்சல் சாரி. ஃபைனலி எல்லாரையும் பிக் பண்ணி ட்ரிப்ப ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அடுத்த டெஸ்டினேஷன் ஸ்பாட் எங்கன்னா சோறு. எஸ், டிஃபன் சாப்பிட்டாதான் அடுத்தது நகர முடியும் இடத்துல இருந்து. தேவ், ஒரு நல்ல இடத்துக்கு போங்க. அதுவும் பிரி ஏதோ நல்லா இருக்குன்னு சொன்னால ஒரு இடம். அங்க வந்து கோடுவாஞ்சேரியோ ஊரப்பாக்கம் சைடோ there is one shop. பெரிய பெரிய இல்ல நம்மளே கழுவிக்கலாமா? நம்மளே சாப்பிட்டு வீட்ல எப்படி நம்ம எடுத்து போட்டு சாப்பிட்டு நம்மளே கழுவி வச்சிருவோம்ல, அந்த மாதிரி ஒரு இடம். சரி தேவ், நல்ல இடத்துக்கு கூட்டு போய் கொடு. பிரேக்ஃபாஸ்ட் ஹெவியா சாப்பிட்டாதான் லஞ்சுக்கு அப்புறம் லேட்டா சாப்பிட முடியும். நாங்க சாப்பிட வேண்டிய இடம் வந்துடுத்து. எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு? ஐ இந்த இருக்கு. கண்ணு எவ்வளவு ஷார்ப்பு. சோ நாங்க இங்கதான் டிஃபன் சாப்பிட போறோம். பிரேக்ஃபாஸ்ட் இட்லி வடை பொடி இட்லி. அம்மா, இந்த இட்லி வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். இது இவளோட ஃபேவரட் கடை. சாம்பார்ல எவ்வளவு பருப்பு பாருங்க. ஆக்சுவலி வீட்டு சாப்பாடு மாதிரியே இருக்கு. யூ ஆர் ரைட். திஸ் இஸ் மை பொடி தோசை. இவர் வந்து என்னோட தோசையில பாதி சாப்பிட்டார். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. நம்ம சாப்பிடலன்னா கூட அடுத்தவங்க வயிறு நிறைய. இல்ல, ஃபர்ஸ்ட் என் வயிறு ரொம்பணும், அதுக்கப்புறம் தான் உங்க வயிறு ரொம்பணும். நீங்க பாருங்க, நாங்க ஈவென்ட்க்கு வரோம். எங்க போஸ்டருக்கு அங்க பாருங்க, லெஃப்ட் சைடு. இங்க பாத்தீங்களா போஸ்டர்ல நாங்க தெரியுறோம். அங்க வேற காவேரி அண்ட் வெண்ணிலா. எஸ், நாங்க வந்துட்டோங்க இந்த ஊருக்கு. ஏன் நம்ம மூஞ்சி இதாண்டி பெரம்பலூர் ஜங்ஷன். எப்படி ஃபீல் பண்றேன் நம்ம மூஞ்சிய பார்த்தோன்னு? என் மூஞ்சியா என்னால நம்ப முடியல. பட் வந்து எவ்வளவு பெரிய ஜங்ஷன்ல எங்க பேரு. நான் த்ரிஷா மாதிரி நான் ஃபீல் பண்றேன். இந்த லெஃப்ட்ல பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் போஸ்டர் நம்ம தான். அடி பாவி, எப்படி கண்டுபிடிச்சாடா கப்போங்க. இது வேற டேய், போ இப்படி தான் போணும். நாம போ. அதோ பாரு, நான் கண்டுபிடிச்சறா. ஏடே அங்க தெரியல. பின்னாடி சைடுல இருந்து ஒரு பின்னாடில இருந்து எப்படி கண்டுபிடிச்சீங்க? அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். அங்க பாரு ரைட் சைடுல. ஏ அதோ நாங்க தான். ஏ நாங்க தான். வெண்ணிலா டான்ஸ் டீமா. என்னது டான்ஸ் டீமா?
இதாங்க நாங்க இதோ நாங்கங்க ஹோட்டலுக்கு வந்தாச்சுங்க. Eventually. ஒரு ரூமை ரீச் பண்ணியாச்சு. எங்களோட ரூமை பார்க்குறீங்களா? பியூட்டியாக இருக்கு. I'll show you, wait. இது பேத்ரூம். இது வந்து ஸ்டே இப்படி இருக்கும். ரூம், இது ரூம். பேத்ரூமு இதுதான் பேத்ரூம். நாம தான் வந்தாச்சு. சரி ப்ளீஸ் சொல்லு, நம்மளோட போஸ்டர் பார்த்தோன்னே நீ எப்படி ஃபீல் பண்ண? சரி, அது எனக்கு புரியுது. எப்படி சொல்றேன், நல்லா ஸ்பீடா போயிட்டு இது டைம்ல ஒரு செலிபிரிட்டி உனக்கு வெளிய போஸ்டர்லாம் வச்சிருக்காங்க. இது வரைக்கும் 4 போஸ்டர் நம்மளே பார்த்துட்டோம். இன்னும் எங்கெங்க வச்சிருக்காங்கன்னு தெரியாது. என்ன லான்ச் பண்ணிட்டு நான் டயட்ல இருக்கேன். சாப்பிட்டு ஒரு 3 மணி நேரம் கூட ஆயிருக்காது. 2 பேரும் பசி. மேல வந்து ஃபர்ஸ்ட் பாத்ரூம் தான் யூஸ் பண்ணுவாங்க. என்ன இல்ல என்ன பண்ண ஊச்சு போயிருந்தேன். அது ஒரு தப்பா? மனுஷனா அதெல்லாம் பண்ணணும்டி. என்ன வராது. ஏன்னா ஜென்மங்கள் எல்லாருமே பண்ணக்கூடிய விஷயங்கள். அவளுக்கு என்னன்னா அவ சொல்றப்ப நீங்க போல. நீ சொல்றப்ப வரணும்ல எனக்கு. நீ சொன்னா வந்துருமா? எப்படி பார்த்தாலும் நம்ம கடைசியில இந்த டாபிக் தான் வரும்ல. பிரியா வந்ததுல இருந்து அப்படிதான். கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ, புதுசா போனது அவரு, கூட்டு போனது நீ, ஆரம்பிச்சது நான் தான். புரியல எனக்கு. ஸோ நாங்கள் இப்போ வந்து தனலக்ஷ்மி ஸ்ரீனிவாசன் ஹோட்டலில் இருக்கோம். மேலே எங்கள் ரூமை பார்த்துருப்பீங்க. இப்போ நாங்கள் வந்து சாப்பிட்ற ஏரியா போகிறோம். 1-2 ஐட்டம் ஆர்டர் பண்ணலைங்க, ஒரு 10 டிஷ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். சரி, ஓசில கிடைச்சா இப்படிதான் ஆர்டர். கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. அவங்களே மெனுல போட்டது இது வரைக்கும் அவங்களே குக் பண்ணிருக்க மாட்டாங்க. நம்ம வந்து நாளே குக் பண்ணுவோம். ஏன்னா அவர் முன்னாடி வந்து சொன்னார் என்ன வேணும். நானே லிஸ்ட் அவர் சொல்லும் போது அந்த லிஸ்ட்ல என்ன இருக்குன்னா வெஜ் புலாவ். அதெல்லாம் யார் சாப்பிடுறா? நம்ம வீட்லயே உட்காந்து சாப்பிடுவாங்க. நீ ஊருக்கு கிளம்பு. நீ ஊருக்கு கிளம்புன்னு. ஹாய், நான் குடிக்கிறது சிக்கன் சூப், அவர் குடிக்கிறது மட்டன் சூப். உங்ககிட்ட பேச சொன்னது அவரு. உங்க ஸ்மைல் கியூட்டா இருக்கு. காரம்னு சொல்லிட்டு இதை கொடுத்துட்டாங்க. ஆனா அவங்க அம்மா வந்து அவர் குழந்தையா இருக்கிறப்ப ஃபீடிங் பாட்டில்ல இந்த சூப்பை ஊத்தி சின்ன வயசுல பால்லாம் குடிக்கல, நான் வந்து சூப் தான் குடிச்சேன். அது இவ்வளவு காரமா என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. வீடியோ நல்ல சூப்பர். ஃபர்ஸ்ட் மண்டை வரைக்கும் காரம் ஏறிடுச்சு, முழுகிட்டு சூப்பரா இருக்கு. பாரு, எங்களுக்காக குடிச்சிட்டு அப்புறம் பாத்ரூம்ல உட்காராத தண்ணி. 3 hours later. ஸோ நான் ரெடி ஆயாச்சு ஃபார் தி ஈவெண்ட். இதுதான் என்னோட அவுட்ஃபிட் ஆஸ் யூஷுவல். நம்ம சித்ராஸ் ஃபேஷன் ஸ்டுடியோ, சித்ராக்கா தான் வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. சித்ராக்காவோட ட்ரெஸ். நம்மளோட காவேரி ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ரெடி ஆகிட்டே இருக்காங்கன்னு தான் சொன்னேன். இஸ் கேட்டிங் ரெடி. இதுதான் அவங்களோட அவுட்ஃபிட் அண்ட் ஷீ இஸ் கேட்டிங் ரெடி. எங்கள் அம்மா வந்து ஹாயாக ஜாலியாக படுத்துட்டு ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆஹா, அந்த திருமுகத்தை வேற காட்டிட்டு. ஓகே, ஃபோன் பாருங்க. She is a fantasy. அப்படியே காவேரி லுக் வந்துருச்சு. கொஞ்சம் மேக்கப் எக்ஸ்ட்ராவோட வந்திருக்கு, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இதோ இதாங்க என்னோட அவுட்ஃபிட். நான் லாவெண்டர், அவ வந்து ஒரு இது என்ன கிரீன் டி, இது பேர் பிஸ்தா கிரீனுங்க.
நீங்க இப்படி டச் பண்ணும். ரெடியா? இங்க பலூன் இருக்கு, ப்ளோ ஆயிருக்கு, இங்க ரேடியல் இருக்கு. ரெடி? 1 2 3 டச். தம்பி என்னாச்சு? ஒண்ணும் இல்லையா? அப்ப கேஷல உட்காரு. இல்ல 1 2 3 குத்தும்போது ஒருவேளை அங்க ஏதாவது ரியாக்ஷன் திரும்பி 1 2 3 டச். இப்போ உங்களுக்கு ஸ்ட்ராங் பாயா இருக்காரு, நீங்க எந்திரிச்சு வாங்க. தம்பி நீங்க உட்காருங்க. இதெல்லாம் கரெக்டா இருக்காரு. பாருங்க, இங்க வந்து கண்ணு தெரியாம ஒரு த்ரெட் இருக்கு, இன்விசிபிள் த்ரெட். அந்த த்ரெட்டை வந்து இவரோட ஹேர்ல கனெக்ட் பண்ணிட்டு ஹாப்பி நியூ இயர் 2025 கரெக்டாடி? 2K25 கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். ஸோ ஈவெண்ட் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்து ரிஃப்ரெஷ் ஆயாச்சு. ஈவெண்ட் வந்து சூப்பராக போச்சு. ஆக்சுவலி இந்த ஈவெண்ட் ஆர்கனைசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வி என்டர்டெய்னர்ஸ். ஸோ அவங்க வந்து ஈவெண்ட் மட்டும் பண்ணுறதில்ல, நிறைய ஆட் ஃபிலிம்ஸ், ஷார்ட் ஃபிலிம்ஸ், நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸும் நான் இந்த வீடியோவில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ நீங்கள் உங்களோட ஃபர்தராக உங்களுக்கு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட், ஆட் ஃபிலிம், ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஏதாவது பண்ணணுன்னா கண்டிப்பாக அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி இன்றைக்கி ஈவெண்ட் சூப்பராக வெல் ஆர்கனைஸ்டு அவங்க பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து கேரளா டான்ஸ் டீம்னு கூப்பிட்டு வந்தாங்க. அவங்க டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு, மேஜிக் ஷோ நல்லா இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து மிமிக்ரி, தென் வயலின், நிறைய ஸ்பெஷல் பர்ஃபார்மன்ஸ். லைக் ரொம்ப மக்களை வந்து லைக் ஈவினிங் ஒரு 7லேருந்து 12 o'clock வரைக்கும் ஃபுல் என்கேஜாக வச்சுக்கிட்டாங்க. லைக் அந்த போர் அடிக்கிற மாதிரியே இல்லை, லைக் நிறைய கேம்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ ஃபுல் வி என்டர்டெய்னர்ஸ் வந்து இந்த ஃபுல் டே வந்து அவங்களுக்கு 6 to 12 o'clock வந்து ஃபுல் என்கேஜாக எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக வச்சுருந்தாங்க. இந்த நியூ இயர் வந்து ரொம்ப சூப்பராகவே போச்சு. ஸோ எனக்கு பெரம்பலூரில் வந்து நியூ இயர் செலிப்ரேட் பண்ண ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் வந்து செம்ம ஹாப்பியாக ஆகிட்டேன். இன்னைக்கு நியூ இயர் சூப்பராக இருந்துச்சு. நான் நல்லா டான்ஸ் பண்ணேன், நல்லா ஃபன் பண்ணேன், நல்லா வைப் பண்ணேன். ஸோ சூப்பராக போச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நாளைக்கு மார்னிங் இங்கேருந்து நான் கிளம்பிடுவேன் டு சென்னை. ஸோ இங்கேருந்து சென்னைக்கு போகிற வேலை vlog எடுக்கிறேன். சரியா? இந்த vlog இதோட நான் சைன் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ எங்களோட யூடியூப் சேனல் சத்யதேவ் அண்ட் வைஷாலி யூடியூப் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ வந்து லைக், கமெண்ட், ஷேர் தான் பண்ணிடுங்க. அண்ட் அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பாய், குட் நைட்.